ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே அதுக்கு தகுந்த மாதிரியே மங்களகரமாக காலையில் தொடங்குச்சுங்க. ஏன்னா பனிப்பொழிவு இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனம் இல்லை, சுறுசுறுப்பாக சூரிய பகவான் அப்படியே மெதுவாக காலையில் எழுந்திரிச்சு வந்தார். ஸோ இந்த இயற்கை அழகை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு கீழே போய் வாசலெல்லாம் கூட்டி இன்றைக்கி அழகாக படிக்கோலம் போட்டாச்சுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ சமையல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். ஸோ நானும் குளிச்சுட்டு வந்துட்டு முதல்ல அடுப்புக்கு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆனா அன்னலட்சுமிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லும் விதமா வந்து அக்ஷயம்னு சொல்லி எழுதிட்டு, நமக்கு புடிச்ச மகாலட்சுமிக்கு இந்த தாமரை மலரோ, ஸ்வஸ்திக்கோ அந்த மாரி ஏதோ ஒரு சிம்பல் வரைஞ்சு நம்ம அடுப்ப முதல்ல அலங்கரிச்சு தொட்டு கும்பிட்டு தான் சமையல் வேலை ஆரம்பிக்கணும். அந்த சமையல் பண்ணும்போது நம்ம சமையல் கட்டுல அந்த அடுப்பு மேல சாப்பாடு பொங்குனாலும், பால் பொங்குனாலும், எது பொங்குனாலும் அது சாமியே தான் அர்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது அபசகுனமோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, என்ன செய்ய போறேன் அப்படின்னா வந்து, இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியும், காலையில வெள்ளிக்கிழமைக்கு மெதுவா ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா, பாயாசம் செய்யலான்னு சொல்லிட்டுங்க. ஸோ அதுக்கு வந்து எப்பவும் போல் வந்து பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு சோம்பெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா முழுசா போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டு, கூடவே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா, பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் எனக்கு மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா, காலையில் நானும் மல்லிகைப்பூ வச்சுட்டு பொண்ணுங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் வச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். கேரட், பீன்ஸ் நம்மளுக்கு எது இருக்கோ அதுவோ கேரட், பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு சுடுதண்ணி தான் வந்து அளந்து ஊற்றிருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து சல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் என்ன அளவுக்கு நீங்கள் சுடுதண்ணி அளவு சொம்பில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு வேகமாகவும் விசில் வந்துடும். 2வது பளபளன்னு இருக்கும். ஸோ எல்லாமே கூட்டி உப்பு, காரமெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் சேமியாலாம் போட்டா நல்ல டிப்பிக்கல் பால் பாயாசம் தான். அப்படியே சின்னதுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுவிட்டு அவளையும் ஸ்கூலுக்கெல்லாம் வேனுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே அவள் வந்து கொஞ்சிகிட்ருப்பா எப்பவுமே. ஸோ அவளுக்கெல்லாம் முத்தமெல்லாம் குடுத்து அவளை சந்தோஷமாக அனுப்பிவிட்டுட்டு அவளுக்கு சாப்பிட்றக்கெல்லாம் குடுத்துட்டேன். ஸோ நான் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து காம்பினேஷன் வந்து சோயா சங்க்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஃப்ரை மட்டும் கேட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எல்லாம் பொல ரெடி ஆயிருச்சு. ஸோ கலர்றதுக்கு முன்னாடி அப்படியே மேலால நெய் விட்டு, அப்படியே மெதுவா கொஞ்சம் ஒரு 2 தள்ளு தள்ளுனா போதுங்க. அப்படியே உதிரியா வந்துரும் சாப்பாடு. ஏன்னா அப்படியே விட்டனாலும் செட்டில் ஆயிரும். ஸோ பால் பாயாசம் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் மில்க் மேடு போட்டேன். அதுக்கப்புறம் வெண்பொங்கல் சாம்பாரும், வத்தலும், சோயா சங்க்ஸ் எல்லாமே பட்டன் சோயா தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் அவருக்கு மார்னிங் வந்து ஃபுட்டுக்கு வந்து லிச்சி ஃப்ரூட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொண்ணுங்களுக்கு டிஃபன் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் பாயாசம் குடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால வந்து பாயாசமெல்லாம் குடுத்துவிட்டாங்க. அவங்களும் எல்லோரும் ஒண்ணா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காக்காக்கெல்லாம் ஹஸ்பண்ட்ட சொல்லி வெள்ளிக்கிழமை காக்காக்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்லிட்டேன். வச்சுட்டு வர சொல்றதுக்குள்ள நானும் வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் எல்லாமே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு சரியான லேட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேன் இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமா போயிட்டாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு நானும் அப்படியே பார்த்தேன்னா குப்பை வண்டி வந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை தான் இந்த குப்பை வண்டி வரும். சரி